இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்களா, அப்படியே எக்ஸ்பிரஷன்ஸோட ChatGPTல உருவாக்குனது. ஒரு 1.5 நிமிஷம் தான் இருக்கும். இன்புட் கொடுத்தேன், இப்படி வேணும் அப்படின்னு சொன்னேன். என்னோட பிக்சர் மட்டும் அப்லோட் பண்ணேன். மற்றதெல்லாம் அது பார்த்துக்கிச்சு. ஹை டெஃபினிஷன்னு, சென்சேஷனல், கிளிக் வர்த்தி, இதெல்லாம் அதுவே பார்த்துக்கிச்சு. நாம் போய் சொல்லலாம் வேண்டியதில்லை. அதுவே பண்ணி நமக்கு ஆப்ஷன்ஸ் தருது. நம்ம வேணால் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எல்லாம் நம்ம வேணும்னா எந்த கலர்ஸ் வேணால் விளையாண்டுக்கலாம். சரி, இது இப்போ என்னடா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு முன்னாடி தம்ப்நெயில் டிசைனர்னே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. அவங்க மாசமான ஒரு பேக்கேஜ் எல்லா பெரிய யூடியூப் சேனல்களும் தரும். ஸோ அவங்களுடைய டிசைனை பொறுத்து தான் அந்த வீடியோவோட வியூஸே இருக்கும். ஒரு 20% ஒரு வீடியோவோட வியூ தம்ப்நெயிலோட அந்த அட்ராக்ஷனை பொறுத்து இருந்துச்சு. இன்றைக்கி அது ஆட்டோமேட் ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன விஷயம் நினைப்பீங்க, கிடையாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ChatGPT கிட்டேயோ இல்லை ஒரு AI சாஃப்ட்வேர் கிட்டேயோ பேசுனீங்க அப்படின்னா, அந்த மாடல்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, அது பேசுகிறத பிக்சராக தான் தரும். கரெக்டான எழுத்துக்கள் அதனால் கொண்டு வர முடியாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. எழுத்துக்கள் தமிழில் எதுகை மோனியாக வர்ற அளவுக்கு ChatGPT இல்லை ஆந்த்ரோபிக், கிளாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னேறி நிற்குது. இப்போ எங்கிட்ட எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சேனல் வெறும் அரசியல், இந்த கான்ட்ரவர்சி ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு பயனானதும் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த சேனல். இது ரொம்ப இந்த அறிவாளிகள் இதை பார்க்க வேண்டாம் அந்த வீடியோவை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இல்லை எங்கேயாவது ஒன்று உட்காந்துருக்கிறீங்க, எப்படி காசு பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கம் உட்காந்துருக்குது. எப்படி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2010 நான் யூடியூப் வீடியோ பண்ணுறப்போ அன்றைக்கி யாருமே கிடையாது. அன்றைக்கி பண்ணுறப்போ நான் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் என் டேலண்ட்டோ ஒன்றுமே கிடையாது. நான் சீக்கிரமாக ஆரம்பித்தேன், ஏர்லியராக தொடங்கினேன், அதனால் ஜெயித்தேன். இன்றைக்கி அதே ஒரு சுச்சுவேஷனில் அதை விட 1,00,000 மடங்கு பெருசாக ஒரு விஷயம் இனிஷியல் ஸ்டேஜில் உட்காந்துருக்குது உங்கள் கண்ணு முன்னாடி. ChatGPT, கிளாடு, இதெல்லாம் விளையாட்டு பொருள் கிடையாது. அங்கே உட்காந்து அதுக்கிட்ட பேசிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல் போடுற பொருள் கிடையாது. அதை சரியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவ்வளவும் தரும், அத்தனையும் தரும். அதை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். நான் டேட்டா, மக்களுக்கு டேட்டா நான் சொல்ல போகிறேன், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சொல்ல போகிறேன். அப்படி அதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் உங்களுக்கு தேவை. அவங்களுக்கு மினிமம் 25,000 மாதம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க நீங்கள் சொல்கிற டாபிக். ஆனால் இமயமலையில் பார்த்தீங்கன்னா கடல் படிவமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றியான ஒரு எனக்கு டேட்டா வேணும், அதை நான் ஒரு வீடியோவை பண்ண போகிறேன். இப்போ ஒன்றா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் 2-3 நாள். அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு சம்பளம் போட்டிங்கன்னா அவனுக்கு 25,000 கொடுத்தா தான் அந்த டேட்டாவை கொண்டு வந்து தருவான். இன்றைக்கி அது தேவையே கிடையாது. கரெக்டாக நீங்கள் ChatGPTக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு AI மாடலுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா, அது ப்ராப்பராக எளிய தமிழ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்திங்கன்னா போதும். எடுத்து வச்சுட்டு அதை உங்கள் ஸ்டைலில் சொன்னீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ரெடி. அவ்வளோதான். அது 1000 டேட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா 1000 டேட்டா ஒரு வாரத்தில் உங்களுக்கு 1000 பேப்பர் தந்துடும். பில்டு பண்ணிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப சின்னது, டிஷர்ட்டுக்கே வரேன். ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல இடத்துல கிளாத்தை மட்டும் ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு டிடிபி, டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அந்த மிஷின் மட்டும் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய அதில் ஒரு 50,000 ஆகும். வாங்கிட்டு டிசைன்ஸ் ப்ராப்பரான ஒரு பிரிண்டர், நல்ல கமர்ஷியல் பிரிண்டர் வாங்கி டிசைன்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் கரெக்டாக இன்புட் கொடுத்தீங்கன்னா ChatGPTல வேறு ஏதோ ஒரு ஏஐயில் உங்களால் ஒரு நாளைக்கு 50 டிசைன் பண்ண முடியும். இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரொம்ப குறைஞ்சது 35,000 ஒரு நல்ல டிசைனர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவன் தலைகீழாக நின்னீங்கனாலும் அவங்ககிட்ட ஒரு 20 டிசைன் வாங்க முடியும். ஒரு 20 இதுக்கு. இன்றைக்கி அது பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு நல்ல ப்ராசஸர் இருந்து நீங்கள் இந்த இன்புட்டை தர முடிஞ்சுது அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஒரு ரூம்குள்ளே இருந்து உலகத்துக்கே நீங்கள் பண்ண முடியும். உலகத்துக்கே நீங்கள் பண்ண முடியும். ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாங்காங்கில் ஒரு பையன் அங்கே இருக்கிற டிராஃபிக் சிக்னல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த வாகனங்கள்லாம் ஷார்ட் பண்ணுறதுக்கு சும்மா கிளாடு கூட பேசி ஒரு சாஃப்ட்வேர் இது பண்ணி பல 100 கோடிகளுக்கு அந்த ஹாங்காங் கவர்மெண்ட்டுக்கு வித்துட்டு வந்திருக்கான். இது காசுக்காண்டி சொல்லலைங்க. என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஏஐ ரெவல்யூஷன் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒன்று கவனித்து பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்தப்போ அன்றைக்கி நமக்கு தெரியல. அங்கேருந்து ஒரு 5 வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆஹா அப்படின்ட்டு இருந்தது. அன்றைக்கி இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஸ்மார்ட் ஃபோனை யார் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணாலும் அவன் எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டான். எல்லாருமே அடுத்த லெவல் போயிட்டாங்க. இது ஏஐயோடைய இனிஷியல் ஸ்டேஜ். நீங்கள் உட்காந்துக்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ரவுஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ரீல் பண்ணி 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அது கூட விளையாண்டுட்டு டேக் இட் ஈஸி பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறீங்கள, அதை தயவு செய்து பண்ணாதீங்க. பணக்காரனாக இருந்தால் பண்ணுங்கள். காசு இல்லை, முதல் தலைமுறை நான் சம்பாதிச்சாதான் என் குடும்பம் அப்படின்னா தயவு செய்து
ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குங்க. மாதத்துக்கு ஒரு 1500 ஆகும். ஆகிட்டு போகுது. எத்தனை செலவு தண்ட செலவு பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள். 1500 உங்களால் மிச்சம் பண்ண முடியாதா என்ன? வாங்குங்க. வாங்கிட்டு நீங்கள் ஒன்றும் பெரிய கோடு ப்ராம்ப்டெல்லாம் எங்கேயும் ஆரம்பிக்க வேண்டியதில்லை தலைவா. நீங்கள் அது கூட பேசுனீங்கனாலே போதும். சின்ன சின்னதாக உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஷன் என்ன, இப்போ த்ரூ அவுட் உலகம் சாஃப்ட்வேரில், அதாவது இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொல்கிறேன், எதையும் பயமுறுத்தலை. ஆனால் இதுதான் உண்மையாக ஆக்சுவலாக உள்ளே நடந்துட்டு இருக்கிறது. என்னென்னா, எல்லா சப்ஜெக்ட் நாலேஜையும், இப்போது ஒரு பேங்கிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கோட்ஸு, அதோட வரவு செலவு, இந்த கோட்ஸ் இதெல்லாம் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது எல்லாம் மேனுவலாக கோடில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் நாலேஜ், அந்த ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, இது என்ன அப்படிங்கிறத அந்த ஏஐக்கு சொல்லித்தர சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் ரெகுலர் வேலை போக எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஃபீல்டும் அது கற்றுக்குச்சுனாலே போதும், அப்புறம் அடாப்ட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். தம்ப்நெயில் வந்து இனிஷியலாக பண்ணுறப்போ அது திணறுச்சு. எல்லாரும் அதுக்கிட்ட போய் தம்ப்நெயில் கேட்குறப்போ அது தம்ப்நெயில் எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு. அப்படி தள்ளி அப்படி வீசுது. உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும்னா தள்ளி வீசுது. ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் மனிதர்கள் வந்து இன்ஃபர்மேஷன் அதுக்கு கொடுக்க இதில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு பயங்கர சூப்பர் இன்டெலிஜென்ட்டான ஹியூமன் பீயிங் நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா அப்படி டக்குன்னு பிடிச்சிட்டு அதை பண்ணுவான். அந்த வேலை இப்போதும் நடந்துட்டு இருக்குது. அது யாரெல்லாம் சொல்லி கரெக்டாக அதுக்கு வேலை வாங்கி அந்த ஜீபூம்பா பூதத்தை வந்து கையாள தெரிகிறானோ அவனுக்கு எல்லாம் மட்டும்தான் வேலை. அதர்வைஸ் வேலை கிடையாதுங்க. நீங்களாக தான் உங்கள் வேலையை உருவாக்கணும். இது நிச்சயமாக நடக்குது. ரொம்ப ரொம்ப தூரமெல்லாம் கிடையாதுங்க. 5-6 வருஷத்தில் நடந்துடும். நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அயன்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா அது ஜார்விஸாக இருக்கும் உங்கள் கூட. அது எல்லாமே உங்களுக்கு பண்ணி தந்துடும். இப்போ தான் சாஃப்ட்வேரில் அது வந்திருக்கு. அதாவது ஆன்லைனில் நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் அது பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். கிளாடில் என்னோடய வீடியோவை கரெக்டாக ஃபீட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ரஃபாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, அதுக்கு கரெக்டாக தினமும் என்னோடய வீடியோ இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் கேள்வி கேட்பேன், அவங்க இப்படி தான் பதில் சொல்லுவாங்க, எனக்கு இதை வந்து சென்சிபிளாக ஒரு தேர்ட் பர்சனாக நீ அனலைஸ் பண்ணி எனக்கு எடிட் பண்ணி எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட்டில் தான், அதே மாதிரி அதை எனக்கு எடிட் பண்ணி ஒரு 10 ரீலாக வெர்டிக்கல் ரீலாக கன்வெர்ட் பண்ணி தந்துரு அப்படிங்கிறத அதுக்கு சரியாக சொன்னேன்னா, இது பழக்கணும். நம்ம மாட்டை பழக்கிற மாதிரி தான் பழகணும். அதை பழக்கினீங்க அப்படின்னா அது ஒரு 10-20 நாளில் அதை டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னா நான் மாதம் ஒரு 50,000 மிச்சம் பண்ணிடுவோங்க. இது வந்து என்னோட ஃபீல்டில் ஒரு என்னோட லிமிட்டட் நாலேஜில் இது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உலகம் ஃபுல்லாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்று செய்தியில் பார்த்துட்டு நீங்கள் கடந்து போயிடுறீங்க. தயவு செய்து அர்ஜென்சியோடு செயல்படுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக செயல்படுங்க. ஒரு 6 மாதம், அதாவது உயிர் போகிற அர்ஜென்சி இருந்தால் ஒன்று பண்ணுவீங்களா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த அர்ஜென்சியோட இந்த சிஸ்டத்தை ஏதோ ஒன்று கற்றுக்குங்க. அது கூட பேசுங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய நாலேஜெல்லாம் கோடிங்கெல்லாம் இனி அதெல்லாம் தேவையில்லைங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. அது கூட நீங்கள் சரியாக பேசுனீங்கன்னா போதும், அவ்வளோதான். அந்த மாடலை கிரியேட் பண்ணுறதெல்லாம் அது வந்து காட் லெவல். அது இப்போ அவன் வந்து கடவுள் ஆயிட்டான், ஆந்த்ரோபிக். அந்த மாடலை கிரியேட் பண்ணுறவன்லாம் அவன்லாம் ஒரு மாதத்துக்கு வந்து 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குற அங்கே போயிட்டாங்க. கோடுங்கிறத அவன் சூப்பர் அப்படி போயிட்டான். கோடுக்கு கோடு எழுதுறவன், கோடு எழுதுகிற மிஷினுக்கு கோடு எழுதுறவன் அங்கே போயிட்டாங்க. ஸோ அது வந்து எக்ஸப்ஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கேம் அது நாம் பண்ண முடியாது. அது 100 பேர்த்தில் வந்து ஒரு 2 பேருக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கும். 98 பேருக்கு என்னென்னா ஒரு கொடுத்தா அதில் நம்ம அப்படி உள்ளே போய் நம்ம வேலையை முடிச்சுக்கிறது நமக்கு தெரியும். தயவு செய்து அதைய ரொம்ப சீரியஸாக பண்ண ஆரம்பிங்க. இது வந்து சிட்டி இனி வந்து என்னென்னா ஜாகிரஃபிலாம் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் மெட்ராஸில் இருந்தாலும் சரி, அவினாசியில் இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சியில் இருந்தாலும் சரி, காட்டுமன்னார் கோயிலில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எல்லாமே சரிசமமான வாய்ப்பு தான். அந்த ப்ராசஸர் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துருச்சுன்னா முடிஞ்சுதுங்க. அதை உட்காந்து சின்சியராக பண்ணிங்கன்னா நீங்கள் எவன் கூட வேணால் நீ கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் ஒரு யூனிக் ஐடியா வச்சுருக்கிறீங்க, அது கரெக்டாக சொன்னீங்கன்னா அதை எடுத்து ப்ராடக்டை பண்ணி தந்துடும், ஒரு சாஃப்ட்வேரை பண்ணி தந்துடும், ஒரு சிஸ்டத்தை பண்ணி தந்துடும். அதை நீங்கள் உலகத்துக்கூட கம்ப்ளீட் பண்ண வைக்கலாம். அது வந்துருச்சு. அதனால் தயவு செய்து முழிங்க. த ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி த எரா ஆஃப் ஏஐ. ஏன்னா ஏஐன்னு இல்லை, அது இல்லாமல் பண்ண முடியாது. அது வந்து நம்மளோட வலதுகரமாக இருக்கும். அதை வெட்டிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செய்து உட்காந்து அதுக்கான வேலைகளை தயவு செய்து வந்து பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட்
அதில் தான் கிரியேட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் அடித்தேன், அந்தா நிற்கிது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட்டு சொன்னேன், அது எல்லாமே அது கிரியேட் பண்ணிடுச்சு. தம்ப்நெயில் இனி போக போக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோவாக பண்ண சொன்னாலும் அது பண்ணிடும். தெரில, நான் இது இப்போ ஷூட் பண்ணுறப்ப அது பண்ணல, மேபி வீடியோ சொல்லி பார்க்குறேன், பண்ணிச்சுன்னா பின்னாடி வீடியோ நகர்ந்துட்டு இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து ஏதோ ஒரு ஏஐ மாடலை லேர்ன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.